காரை புரட்சிமணியின் கனிவான வணக்கம். இது ஒரு விடியல் தரும் இனியாவின் வாங்க கொஞ்சம் பேசுவோம் என்கிற நிகழ்ச்சியில ஒரு திமுக தொண்டரை இப்போ சந்திக்கிறோம். ஐயா வணக்கங்க ஐயா. உங்க பேருங்க? சேகர். எந்த மாவட்டம், எந்த ஒன்றியம், என்ன ஊருங்க? மாவட்டம் குடவாசல் ஒன்றியம், விக்கிரபாண்டியம், வல்லம் வீடு. வல்லம். சரிங்கய்யா. இப்ப திமுக ஆட்சி எப்படி நடந்துகிட்டு இருக்கு? நல்லா இருக்கு. நிர்வாகத்தை யாரும் குறைச்சது வாய்ப்பே கிடையாது. கீழ் மட்டத்தில் மேல் மட்டம் வர போரா மேல 1000 போகணும். அழிச்சலாம் 2027 அழிச்சலாம் சொல்லிட்டு ஒருத்தர் அழிக்க முடியாது. இது ஆணி வர புடுங்க முடியாது. திராவிட இயக்கம் என்ன கிழிச்சதுன்னு சில பேர் சொல்றாங்களே. பெரியாரோட தாடி ஏதோ கேட்கணும். அந்த தாடியை கேட்டாங்கன்னா விவரம் தெரியும். கீழே இருந்து விழுந்தாலும் மேல இருந்து கீழே வந்தாலும் சொல்லிட்டு அதை கேட்கணும். கேட்டாங்கன்னா விவரம் புரியும். திராவிடனா என்ன, இந்த பெரியார் யாரு, இப்படி ஒவ்வொரு வாரம் எடுத்து 8ஆம் கிளாஸ் எப்படி வந்தாரு திருவாரூர் மாவட்டத்துல, கருணாநிதி அண்ணாதுரை என்னை பார்த்தாரு, காஞ்சிபுரத்தில் பிறந்தவர், தேவடியால் பெற்ற திருமகனையே வரும்னு சொல்லி போட்டுருந்தாரு. டீ பிளேட் பெரிய பெட்டு மாசம் எடுத்து வருது அண்ணாதுரை. அதே காஞ்சிபுரத்துல என்ட்ரன்ஸ்ல இப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்கும்போது என்ன பண்ணுவீங்க? உங்களை என்ன பண்ண முடியும்? ஸ்ரீபெரும்புத்தூர் எங்க இருக்கு, டிஆர் பாலு எங்க இருக்கு? டிஆர் பாலு அறந்தாங்க விட்டு இதே ஊர்ல வடசையில நிக்க பண்ணாரு நிக்கிறாரு, ஸ்ரீபெரும்புத்தூர் போய் நிக்கிறாரு. திமுக எங்க பாடலாம் ஜெயிக்கும். அந்த திமுக வரலாறு அப்படி. அடுத்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் உறுதியா சொல்றீங்க. 2027 திமுக தான் ஒரு பயில் உள்ள நடைமுறை. இது மக்களே வேணும் சொல்லி மக்கள் போடுவாங்க. நீங்க எந்த ஆண்டுல இருந்து நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல பயணிக்கிறீங்க? எங்க அப்பா அங்க போனார். எங்க அண்ணன் வேலை செய்கிற சுப்பிரமணி வேலை செய்யற தனசேகர் மூலியமா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள உதவிசேர் கட்டுவார். எங்க அண்ணன் தான் சுப்பிரமணி. அதோட வரலாறு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு 2 பக்கம் சுரிய இருக்கும், சென்ட்ரல் உதவிசேர் இருக்கும். அதுக்குள்ள எங்க அண்ணன் பண்ண வேலை தான். வேலைச்சேரி எடுத்து விஜயநகர் எடுத்துக்கிட்டீங்க ஃபுல்லா. இப்படி முக்காசலிங்க இருந்த இடமா மேயரா இருக்கும்போது எங்க அண்ணா இருந்த இடம் வடந்தோப்பு தனசேரன் மூலியமா வந்தது. இப்படி ஒவ்வொரு வரலாறு நிறையா. நான் 80 எடுத்துக்கிட்டே வேற மாதிரி, 79 வேற மாதிரி, 89 வர அன்னைக்கு கூட நாங்க அப்படியே போனோம் எல்லாம் பேசி. இப்படியெல்லாம் நாங்க ஒன்னும் பண்ணாது. இன்னைக்கு நான் இங்க இருந்தாலும் எங்க மெட்ராஸ்ல வந்து அதே புலிஸ்டார்லாம் பேராசிரியர் வச்சு வச்சு ரஹ்மான் கான வச்சு அன்னை அஞ்சு மன்றம் ஓபன் பண்ண நாடு. இப்படிதான் அன்னை புலிஸ்டார்ல அன்னைக்கு ஒரு காலத்துல இப்படிதான் ஒண்ணு பார்த்தாங்க. கலாநிதி, ஆற்காடு வீராசாமி, சத்யாவன்முத்து எல்லாரையும் அந்த பார்த்தாங்க. எல்லாருக்கும் எல்லா ஜிபிங்களும் போயிருக்க, எல்லாம் போஸ்டிங்களும் பாத்துக்கிறோம். சில பேர் திமுக இதோட போயிடுச்சுங்கிறாங்களா? அழிக்க முடியாதுங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அழிகிற கட்சி அது, வாழ்ற கட்சி அது, அழிக்கவே முடியாது. ஒரு திமுக தொண்டை உயிரோடு இருக்கிறவரை அழிக்கிற ஞாபகம் சொன்னாலும் நான் கழிவுப்படும். ஏங்க திமுக 1000 அனுப்பிக்கிறது வேறுங்க. நான் இந்த மாதிரி அனுப்பிச்சது கிடையாதுங்க. எனக்கு டிவி வேணும், ஃபேன் வேணும், மிக்சி வேணும், அது வேணும். எந்த வீடு கூட கிடையாது. இன்னைக்கு வீடு கொடுக்கறது தேவை. அது எனக்கு மக்களுடைய மக்கள் தேவை. அது இருந்தா போதும். இப்ப இந்த மும்மொழி கொள்கையில இந்திய திணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது பிஜேபி அரசு, மத்திய அரசு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 5 மொழி தெரியுங்க. தாய்மொழி தமிழ், 2வது மொழி 2வது லாங்குவேஜ் தெலுங்கு, 3வது மலையாளம், 4வது கன்னடம், 5வது லாங்குவேஜ் ஹிந்தி. இந்தியா போல சுத்துறேன். எனக்கு தேவை ஹிந்தி. தமிழ்நாட்டு என் பிள்ளைங்களுக்கு தேவை இல்லை. என் பிள்ளை அங்க போல படிச்சுக்கணும். எந்த நாட்டுக்கு தேவைப்படுறப்ப அவங்கவுங்க கத்துப்பாங்க. இந்தியாவுக்குள்ள போய் எனக்கு தேவை ரோடு, சாப்பாடு, தண்ணி, இதுதான் வேணும். ஆர்டிஏ போலீஸ் இதை பாக்குறோம். என் வரலாறு என்னோட தொழில் திணிக்க கூடாதுங்கிறீங்க. திணிக்காதீங்க, விருப்பப்பட்டா படிக்கிட்டோம். அது அவங்க விருப்பம். ஏன்னா இன்டர்நேஷனல் 16 பேர்த்த வச்சு ஒட்டி இருக்கும் போது எனக்கு தேவை ஹிந்தி. அது நீங்க உள்ள திணிக்காதீங்கடா. நீ சொல்ற நிர்மலா சீதாராமன் உங்களால இந்தி கிக்க முடியல, வைக்க முடியல. ஏன் உங்க அப்பா டிரான்ஸ்பர் ஆயிட்டீங்கன்னு ஓடுனா டிரான்ஸ்பர்ல வர்றீங்களா? எல்லா பிள்ளைங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் போகுதுங்க டிரான்ஸ்பர். ஒருத்தாள் ஒருத்தருக்கிறான், யூபில இந்தியில இருக்கிறான். என்ன பண்றது? சத்தீஸ்கர்ல தமிழ்நாடுக்கார 2 பேரு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சத்தீஸ்கர் போடுவீங்க எல்லாம் இந்தி கத்துற உள்ள கிடையாது. அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நடந்துக்குவோம், மாத்திக்குவோம். பச்சை வந்து எனக்கு கிடையாது. எங்களுக்கு தேவை இருமொழி, அதே மொழி. ஒண்ணு தமிழ், தாய்மொழி தமிழ், இன்னொன்னு இங்கிலீஷ். தளபதியோடைய செயல்பாடுகள் இப்ப எப்படி இருக்குங்க? எந்த தளபதி? நமது முதல்வர். நம்ம முதலமைச்சர் பார்த்து என்னை பார்த்து என்ன ஏங்க சுயநலவாதி கிடையாதுங்க. முக ஸ்டாலின் அன்னையில இருந்து என்ன வேலை? கௌசல் லைட்லாம் பேட்டு 1000 பேசுங்க. அப்படி கோபாலபுரம் பேசும், தமிழ்நாடு பேசும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அமைதியை வந்து கட்டிக்கா கூடுவார். எடுத்தம் கௌத்தம் கிடையாது, எடப்பாடி கிடையாது. எடப்பாடி தீ உள்ள போடுங்க, உள்ள போக சொல்றாரு. அழகு சொல்றாரு அவரு கருதப்பன். உள்ள தீ போடுங்க. எப்படி நீ இருந்தில ஒரு நாள் தாழ போட்டு இதெல்லாம் தாரா போட்டி இல்ல. இப்ப நீ வெளியே வந்த பிறகு பேசுறீங்களா? நீ சொல்ற கண்ணுக்கு நேரம் நடமாடிட்டு இருக்கக்கூடிய ஆயில், அந்த ஆயில் இப்படி எந்த திருநெல்வேலியில கோயில்பட்டா விட முடியும், உருக்கடிக்கிறவனையும் குடுக்கிற கொண்டு வர முடியும். தெக்கம்மா நீ வா அப்படின்னு முடியாது. நேரம் வரும்போது நடக்கும்.
எப்போ வருமோ நடக்கும். இன்னைக்கு நேரத்தில் எந்த ஓடுறான்னு தரணாமல ஓடுறோம். நீங்க எதுக்கடா ஓடுறீங்க? நாங்க போன அதிசயம் கிடையாது. எங்களுக்கு தேவை இந்த கொண்டு வந்த 7 மினிட்ஸ் கூட பஞ்சாப், ஒரிசா, ஆந்திரா, தெலுங்கானா மொத்தத்தையும் கூட பிளான் பண்ணோம். கேரளா, சவுத் இந்தியன் ஃபுல்லாக ஒற்றுமையாக இருக்கணும். மிரளுறானுங்க சென்ட்ரல். ஏன் மிரளுறீங்க? சவுத் இந்தியாவில் வந்து ஏன் மிரளுறீங்க? நாட்டு நிம்மதியாக அன்னன்னைக்கு சுக்கார் அடிச்சுக்கிட்டு 2 கறி இப்படி கொளுத்து இப்படி குளிராக கோந்துக்கிறோம். உழைப்பால் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி ஏரியாவில் தாங்க கும்புடிப்பூடி இருக்குது. சிக்கோல் அடி எடுத்துக்கிட்டே எங்கே இல்லை எங்களுக்கு எந்த காலேஜ் இல்லை. சாதாரண கிடாரோட திருவாரூர் பக்கத்தில் அங்கே இருக்க ஒரு காலேஜ், திருவிக்க காலேஜ், இப்படி மூளைக்கு மேலே காலேஜ், மூளைக்கு மேலே ஹை செகண்டரி ஸ்கூல், இப்படி ஒன்று நாங்கள் பண்ணிட்டு இந்தி எங்களுக்கு எதுக்குன்னு கேட்குறேன். நீ கொண்டு வா. எதுக்கு சூழல் வேலை செய்கிறோம், பாபு சாப்பிட வேலை செய்கிறோம், ஹோட்டலில் வேலை செய்கிறோம், எல்லா அப்பையிலும் வந்துட்டான். கேரளாவில் எங்கே பார்த்தாலும் டைல்ஸ் கல்லில் இவன் தான் இருக்கிறான். இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துட்டு நடுவு நடுறதுக்கு ஏக்கரை கடை நட்டுட்டு இதே பீகாரா பேர் நடுறோம் போகிறோம் வர எங்களை அரிசி கொடுத்துருங்க, சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம், ஒரு குண்டா வாங்கி கொடுங்க, அண்டா வாங்க. அந்த பொழப்பு எங்களுக்கு இல்லை. தமிழை எங்கே போனாலும் இப்படிதான் இருப்போம். ரொம்ப நன்றிங்க. இது வரைக்கும் மிக சிறப்பான உறுதியா ஒரு திமுக தொண்டரா ஆமா அவ்வளவு விளக்கமா பதில் சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றிங்க. போடுவீங்க திமுக அழிக்கணும் எந்த கும்பலாம் முடியாது. ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு வர சொல்லுவாங்க இதே திண்டுக்கல்லையோட சொல்லுவாரு திமுக புரிஞ்சு கூட போட முடியாது. நன்றிங்க.